வந்துட்டேன்னு சொல்லு. திரும்பி வந்துட்டேன்னு 25 வருஷத்துக்கு முன்னாலே எப்படி போனாரோ கபாலி அப்படியே திரும்பி வந்துட்டான்னு சொல்லு. கபாலிடா. இல்ல சார், பார்த்ததில்ல. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ரொம்ப எமோஷனலா இருக்கு. பெண்கள்லாம் பாவம். 10 மணிக்கு வெளியே போனா நீ எதுக்கு அந்த இடத்துக்கு போனீங்கன்னு பெண்களை குறை சொல்லணும். அவங்க 1 மணிக்கு நடுராத்திரி கூட போலாம், அது அவங்க இஷ்டம். ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டியது கவர்மெண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டியது கவர்மெண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆஹா, நீங்களா யாருடா? நான் என்ன சொல்றேன்னா, பேரண்ட்ஸ் நீங்க தான் உங்களோட குழந்தைகளை நல்லபடியா பாத்துக்கணும். ஏன்னா விஜய் என்ன ஆல்ரெடி நிறைய வேலை இருக்கும், புரியுதா? உங்க வீட்டுல உங்க குழந்தைகளுக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா நீங்க தான் ஃபர்ஸ்ட் அவங்க கண்ணுங்க அர்த்தமா பார்த்து. உங்க வீட்டுல உங்க குழந்தைகளுக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா நீங்க தான் ஃபர்ஸ்ட் அவங்க கண்ணுங்க அர்த்தமா பார்த்து. அப்படியே பின்னாலவா? யாருக்கு ஓட்டு போட்ட? உனக்கு தானே போட்டேன். உண்மையை சொல்லு. சத்தியமா உனக்கு தானே போட்டேன். என்ன சொல்ல? அவனுக்கு போட்டேன்னு சொன்னேன். அவங்க 1 மணிக்கு நடுராத்திரி கூட போலாம், அது அவங்க இஷ்டம். ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டியது கவர்மெண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டியது கவர்மெண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி. கவர்மெண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்ட்டு சொன்ன? உனக்கு போட்டேன்னு சொன்னேன். நான் என்ன சொல்றேன்னா, பேரண்ட்ஸ் நீங்க தான் உங்களோட குழந்தைகளை நல்லபடியா பாத்துக்கணும். நீங்க தான் உங்களோட குழந்தைகளை நல்லபடியா பாத்துக்கணும். இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. என்னடா சொல்ற? முகர கட்டையும் இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? காலையில தான் நான் சொல்லிட்டு போனேன், இந்த வாயால மகாலட்சுமி மாதிரி இருக்கேன்னு. அது வேற வாயி, இது நார வாயி. வாழ்க்கையில எல்லாருக்கும் மாற்றம் வேணும் மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு விஜய் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிட்டீங்க. எப்படியும் யாருக்கு மாற்றம் வந்துச்சோ இல்லையோ, எனக்கு மாற்றம் வந்துச்சு. எனக்கு இந்த 10ஆம் தேதி ஆனா ஸ்டாலின் வந்து ஒரு 1000 ரூபாய் போடுவாரு. அந்த 1000 ரூபாய் நொட்டிங்க போயிடுச்சு கைஸ். இப்போ அக்கௌண்ட்ல வெறும் 2 ரூபா தான் இருக்கு. அந்த 1000 ரூபாய் நல்லா சோறா திருப்பேன், ட்ரெஸ்ஸா தான் ஆர்டர் போட்டுருப்பேன். மாற்றம் வேணும் பண்ணீங்க, இப்ப 1000 ரூபாய் இருக்கு. நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. காலிக்கப்பா கொடுத்துருக்கானே, ஏப்ரல் ஃபூல். டிஎம்கே இன்ஃபுளுசர்ஸ்லாம் இருக்கானுங்களே, தலைவர்களை விட்டுருங்க, இன்ஃபுளுசர்ஸ் அவனுங்களெல்லாம் இதுல அடிக்கணுமா இல்ல இதுல அடிக்கணுமா? ஏண்டா கோயம்புத்தூர்ல சின்ன பொண்ண ரேப் பண்ணி கொலை பண்ணப்பட்டிருக்கா. அவளுக்கு நியாயம் கேட்டு போராடாம அந்த டெத்துக்கு சிஎம் என்னடா பண்ணுவாரு? சிங்கம் களை இறங்கிருச்சு. சிங்கமா எங்க? கொலை கொள்ளை ஃப்ரீக்வெண்டா நடக்குதுன்னா அந்த கவர்மெண்ட் எந்த லட்சணத்துல இருக்குன்னு நம்மளால ஈஸியா சொல்ல முடியும். இதுக்கு ஒரு 4 பேர்ட்ட மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? ஏன்னா எங்களுக்காக வந்த ஒரு மனுஷனை நாய் மாதிரி அலைய விடுறீங்களேங்க. நாங்க தானே எங்களுக்கு வேணும், நாங்க அவரை தேர்ந்தெடுத்தோம். நீங்க அவருக்கு இருக்க சொத்துக்கு அவர் எப்படியோ வாழ்ந்துட்டு போலாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சு வந்த மனுஷனை எப்படிங்க உங்களுக்கு மனசு வருது? இப்படி போட்டு சித்திரவதை பண்றீங்க. அவர் தூக்கம் இல்ல, சாப்பாடு இல்ல அவருக்கு ஒழுங்கா. அவர் பாப்போம், சும்மாவே விடாது. வேலைக்கு போக போறோம், எல்லாம் கரெக்டா இருக்கா? எல்லாம் ரெடியா இருக்கு. டேய், அண்ணன் மேல செருப்பை வேகமா வீசு. ஏன்டா என் மேல செருப்பு வேகமா வீச சொல்ற? அப்பதானே ஜனங்களுக்கு உங்க மேல சிம்பத்தி வரும், ஓட்டு வரும், காசு வரும்ல. ஓட்டு வரும் காசு வரும்னா செருப்புல என்ன வேற எதுல வேணாலும் அடிக்க சொல்லு. வா மேடைக்கு. பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.